தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 144வது சங்கீதம் வசனம் 13. எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பழுகும். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாய் இருக்கிறபடினால் நன்றி அப்பா. எங்களுடைய களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய வீடுகளுக்குள்ளே சகல விதமான ஆசீர்வாதங்களையும் வியாபாரத்துக்குள்ளேயும் வேலைகளிலும் கர்த்தர் தந்தருளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா, ஆசீர்வாத குறைவுகள் நீங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒரு வேலை பார்க்கிற பிள்ளைகள் இருப்பார்கள், ஆனால் ஆண்டவரே அவர்கள் வேலை பார்க்கிற இடங்களிலே கர்த்தர் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுத்து நல்ல பதவி உயர்வுகளை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. வியாபாரம் பண்ணுகிற பிள்ளைகளுடைய எல்லைகள் விரிவாகத்தக்கதான கிருபையை கர்த்தர் தாங்க ஆண்டவரே. தடைகள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற பாத்திரங்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, சகல விதமான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தந்திரலுங்க ஆண்டவரே. யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் இழந்து போன யோபுக்கு திரும்பவும் ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே. அப்பா, தாவீது வனாந்திரத்துல அலைந்து கொண்டிருந்த தாவீதை ஆசீர்வதித்து ஆண்டவரே நிலையான வாசஸ்தலத்தை கொடுத்து அவனை ஆண்டவரை கனப்படுத்தி ராஜாவாய் மாற்றின தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு சகல விதமான ஆசீர்வாதத்தையும் தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, தாய் தகப்பனை விட்டு வந்த ஆண்டவரே ஆபிரகாமை பள்ளுகி பெருக பண்ணின தேவன் ஆண்டவரே. இன்றைய நாளில் உம்முடைய பிள்ளைகளை சகல விதத்திலும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமை போல ஆண்டவரே விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படட்டும் ஆண்டவரே. யோபுவை போல விடாமல் உம்மை பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. தாவீதை போல ஆண்டவரே உண்மையாய் கர்த்தரை தொழுது கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு நீங்க போதுமான தேவனாய் இருக்கிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.